கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது இயேசு கிறிஸ்துக்கிட்ட அவர் பரவாயில்ல, அவர் நமக்கு நல்லது செஞ்சிட்டாரு, இயேசு கிறிஸ்து நம்பினதுனால, அவர் சொன்ன வார்த்தைகளின்படி நடந்ததுனால, அவர் மீது நம்ம விசுவாசம் வச்சதுனால இப்படி ஒரு நல்ல ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்துருச்சு, இப்படி ஒரு நன்மையை நாம் சுதந்திரிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான ஒரு சமாதானமான வாழ்க்கை, சமாதானமான எண்ணம் நம்ம இயேசு கிறிஸ்து மேலே நமக்கு வர்றதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் இருக்குது, நீங்கள் திடம் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். என்ன சுயநலமான ஒரு வார்த்தையா தெரியுது இல்லையா? இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நீங்கள் திடம் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயிச்சா என்ன, ஜெயிக்காட்டி நமக்கு என்ன? ஏங்க, உபத்திரவத்தை அனுபவிக்கிறது நாம், உபத்திரவத்தில் நாம் திடமாக இருக்கணும், இருந்துட்டாக்கா இவர் உலகத்தை ஜெயிப்பார். அப்போ அவ்வளவு சுயநலமாக அவர் அதை யோசிச்சிருக்கிறாரா அப்படின்னா இல்லை. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆழ்ந்த அன்பு, ஒரு ஆழ்ந்த இணக்கம், உறவு, அதைத்தான் அங்கே வெளிப்படுத்துகிறார். எப்படின்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நம்ம அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடணும். அது கடுமையான உபத்திரம் பண்ணுது நம்மளை. அப்போ நம்ம அவசரப்பட்டு ஏதாவது ஒரு சரி இதை பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து அவசரப்பட்டு ஒரு காரியத்தை பண்ணி அதில் நாம் தோற்று போயிடறோம்னு வச்சுங்களேன், எத்தனையோ இழப்புகள் நமக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் சரி பார்ப்போம், எத்தனை நாளைக்கு தான் இந்த உபத்திரம் இருக்குதுன்னு பார்க்கலாம், நம்ம முடிஞ்ச வரைக்கும் சமாளிப்போம், எவ்வளவு நம்மளால் முடியுதோ அவ்வளவு நாம் சமாளிப்போம், அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த உலகத்தில் நாம் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துகிட்டுன்னு வையேன், பின்னாட்களில் நாம் ரொம்ப வேதனைப்பட வேண்டியது வந்துடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், சரி பார்க்கலாம், இந்த உபத்திரம் நம்மளை என்ன தான் பண்ணுது அப்படின்னு சொல்லி திடமனதாக பொறுமையாக அதை ஜெயிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நாம் பலவிதமான யோசனை பண்ணி அதை ஜெயிக்கிறதுக்குண்டான யுக்தியை, ஒரு வழியை நாம் கண்டுபிடிச்சு அதை ஜெயிக்கிறோம். பார்த்தீங்களா, அதுக்கான ஞானத்தை கடவுள் கொடுக்குறாரு பார்த்தீங்களா. அப்போ நாம் அதை ஜெயிக்கிறோம். ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுவோம், அப்பா நல்ல வேலை, நாம் அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செஞ்சிடல, பொறுமையாக நிதானமாக இருந்ததுனால, நானும் வைராக்கியமாக இருந்து தான் பார்த்தேன், கடவுள் என்ன தான் என்னை பண்ணிடுவார், இந்த 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 உபத்திரம் என்ன தான் என்னை பண்ணிடும், கடவுள் எனக்கு துணை இருக்கிறார், எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற தைரியத்தில் நான் முடிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தேன். கடைசியில் அந்த உபத்திரம் ஒன்றுமே இல்லாத போயிடுச்சு, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இந்த ஜெயம்தான் இயேசு கிறிஸ்துவை ஜெயிக்க வைக்குது. அப்போ நம்ம ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வெற்றியும் தன்னுடைய வெற்றியாக கருதி அவர் சொல்கிறார். எப்படிப்பட்ட உறவு பார்த்தீங்களா? ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வெற்றியையும், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு சிறப்பையும் தன்னுடையதாக எண்ணி அவர் சொல்கிறாரு, நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன், நீ ஜெயிக்கல, நான் தான் ஜெயிச்சிருக்கிறேன். அப்போ நம்முடைய வெற்றியும் நம்முடைய ஜெயமும் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானதுன்னு அவர் சந்தோஷப்படுறார். ஏன்னா இப்படி ஒரு வெற்றியை கொண்டாடுவது யாருன்னு கேட்டிங்கன்னா தகப்பன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு அப்பா ஸ்தானத்திலேருந்து சொல்கிறார். கஷ்டப்படுறாரு, கூலி வேலை செய்கிறாரு, ஒருத்தர் கூலி வேலை செஞ்சு தன்னோட மகனை படிக்க வைக்கிறாரு, அவருக்கு படிக்கணும், அவருக்கு ஃபீஸ் கட்டணும், நிறையா விஷயங்கள், நிறையா கஷ்டங்களை அவர் சந்திக்கிறார்.
ஆனால் அந்த கஷ்டப்படுறப்போலாம் அவருடைய தொலைநோக்கு பார்வை என்னவா இருக்குது தெரியுமா? என் பையன் நல்லா படிப்பான், என் பையன் நல்ல ஒரு நிலைமைக்கு வரும், அவன் நல்லா சம்பாதிப்பான், அந்த சம்பாதிக்கிற நேரத்தில் நான் அவன் என்னை பார்த்துக்குவான் அப்படிங்கிற அந்த தொலைநோக்கில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவர் மனசில் கொண்டு அவருக்கு படாத உபத்திரவம் இல்லை, அவ்வளவு உபத்திரவங்களையும் அவர் அனுபவிக்கிறார். நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க, உங்கள் சகோதர சகோதரிகள் அனுபவிச்சிருப்பாங்க. இன்றைக்கி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற மொத்த மக்கள் தொகையில் 185% மக்களை போய் கேட்பாருங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. நானும் அப்படித்தான், நீங்களும் அப்படித்தான். படாத உபத்திரவம், கஷ்டப்பட்டு அந்த பையனை படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து அவனை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் நிற்க வச்சு அவனை ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பிச்சுட்டு அந்த பையன் சொல்கிறான், அப்பா இது வரைக்கும் நீங்கள் என்ன சுமந்தீங்க, இது வரைக்கும் நீங்கள் என்ன சுமந்தீங்க, இனி நீங்கள் ஓய்வெடுங்க, நான் உங்களை சுமக்கிறேன்னு சொல்கிறான். பார்த்தீங்களா? அந்த வார்த்தையில் வருகிற வெற்றி இருக்குது பார்த்தீங்களா? அதை சொல்கிறாரு இயேசு கிறிஸ்து, நான் வெற்றி அடைந்தேன் அப்படின்னு. நீ பொறுத்திருந்த பார்த்தியா? இவ்வளவு நாளும் உபத்திரப்பட்ட பார்த்தியா? இந்த உபத்திரவத்துக்கு மத்தியில் அந்த மகனை படிக்க வச்ச பார்த்தியா? அவன் படித்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறான் பாரு. அவன் சொல்கிறான், இப்போது நீ ஓய்வெடுப்பா, நான் வேலை செய்கிறேன், நீ எனக்காக பாடுபட்டை, நான் உனக்காக பாடுபடுறேன்னு சொன்னான். பார்த்தீங்களா? அந்த வெற்றி அந்த பையனுக்கு இல்லை, அந்த தகப்பனுக்கு. அப்போ அந்த தகப்பனை பார்த்து சொல்கிறாரு, நான் வெற்றி அடைஞ்சிட்டேங்கிறார் இயேசு கிறிஸ்து. எவ்வளவு இணக்கம், எவ்வளவு உறவு பாருங்கள் நம்ம மேலே, எவ்வளவு பாசம் பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர்த்த நம்ம பார்க்கலாம், அவசரப்பட்டு அறிவில்லாமல் பையனை படிக்க வைக்காமல் குடும்பத்தில் கஷ்டம்னு சொல்லி பசங்களை வேலைக்கு சின்ன வயசுலேயே வேலைக்கு அனுப்பிச்சுட்டு அந்த பையனோட வாழ்க்கையும் கெடுத்து இவங்களோட வாழ்க்கையும் கெட்டு போய் எத்தனை குடும்பத்தை நாம் பார்க்குறோம் இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உபத்திரவத்தில் பொறுமையாயிரு, திடங்கொள்ளுங்க, நான் ஜெயிச்சிட்டேன். நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு வெற்றியும் உங்களுடைய ஒவ்வொரு ஜெயமும் என்னுடையது, நான் அதில் இருக்கிறேன் அப்படிங்கிறார். சுயநலமாக யோசிக்கல, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தகப்பனாக, ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் மனுஷிக்கும் தகப்பனாக நின்று இந்த வார்த்தை சொல்கிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகணும். அப்பா, இந்த பைபிளில் ஒரு வார்த்தையை படித்தேன், இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொன்னார், அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப திடமாக இருந்துச்சு, அந்த வார்த்தை எனக்கு உயிராக இருந்துச்சு, அந்த வார்த்தை எனக்கு உற்சாகமாக இருந்துச்சு, அதனால நான் ரொம்ப பொறுமையாக இருந்து இன்றைக்கி ஜெயிச்சிட்டேன்னு நாம் சொல்லும்போது, ஜெயிச்சது நீங்கள் அல்ல நான் சொல்கிறார். இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன் அப்படிங்கிறார். அன்பானவர்களே, உங்களுடைய வெற்றியில், என்னுடைய வெற்றியில், நம்முடைய வெற்றியில் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துனுடைய சிநேகம் கலந்திருக்கிறது. ஏன்னா நம்ம எல்லோருக்கும் அவர் தகப்பனாக இருந்து அந்த வெற்றியை கொண்டாடுகிறார். அதுதான் சொல்கிறார், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். சிலுவை மரணத்துக்கு முன்னால் சொல்கிறாருங்க. சில பேர் இந்த வசனத்தை சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சிலுவையில் அவர் உயிரோடு எந்திரிச்சிட்டார்ல அதனால சொன்னார், பிசாசை மிதிச்சிட்டார்ல அதனால சொன்னாரும்பாங்க. இல்லை, அவர் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பாக சுவிசேஷமாய் சொல்லுகிற போது இந்த வார்த்தையை சொல்கிறார். அப்போ எவ்வளோ அன்பு வச்சிருப்பார் பாருங்க. அன்பானவர்களே, நம்முடைய தகப்பன் அவர் வெற்றி அடைவார் என்றால் நாம் வெற்றி அடைஞ்சால் தான் அவரும் வெற்றி அடைவார். நாம் தோல்வி அடைஞ்சிட்டோம்னா அவர் துவண்டு போயிடுவார். அதுக்காக உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், உபத்திரவத்தில் திடங்கொள்ளுங்கள். இந்த உலகத்தை இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து நாம் ஜெயிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. எங்கள் ஒவ்வொருவருடைய வெற்றியும், எங்கள் ஒவ்வொருவருடைய ஜெயமும் உம்முடையது ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருந்து, எங்களுடைய தகப்பனாயிருந்து, எங்களை வழிநடத்துகிறவராயிருந்து, எங்களுடைய வெற்றியை நீர் உம்முடைய வெற்றியாக கருதுகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி. இன்னும் நீர் எங்களோடு பயணிக்கிற போது நாங்கள் எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் அதில் திடமாக இருந்து வெற்றி பெறுவதற்கு நீர் வழிவகுத்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.